என்ன பெருசு அர்ஜுன் ஏன் இப்படி பதஷ்டமாயிட்டு இருக்கு? எல்லாம் லவ் தான். தானா சொரிஞ்சுப்பாங்க, தானா சிரிப்பாங்க. காதல் வியாதி, பிரேம ரோகம். டிரான்ஸ்லேட் பண்ணா குத்துவேன். போட்டோ ரெடியா? இதோ ரெடி சார். ஹாஃப் அன் ஹவர் இதையே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்படிதான் இருக்கும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு பாரு, போட்டோ எடுக்கிறதுக்கு மூஞ்சியே இருக்காது. வாஸ்தவம். ஏன்டா காதலிச்ச கல்யாணம் பண்ணணும் இருக்கோம். இப்போ அப்படிதான் இருக்கும். அவன் பறந்து போய் இப்பதான் நீ உருப்படியா சொல்லியிருக்க. இவ்வளவு நாள் வரைக்கும் பராபரன்னு சொல்லி எங்களை சொல்ல பண்ணிட்டு இருந்த. காலையிலேயே போட்டோ ஸ்டுடியோ போயிட்டேன். கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வா. ஆமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். போட்டோ பார்த்தோன்னே என்ன பண்ண தெரியுமா? பார்த்திருப்ப. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணேனே. கவர்ல போட்டிருப்ப. இல்ல, அதுக்கு முன்ன. தெரியல, நீ ஏன் சொல்லு. என்ன கையில? ஒண்ணும் இல்ல. கூட பார்க்கலாம். ஏற்கனவே இந்த குடும்பத்தை கெட்ட பேரு. அது அவளால. இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? நான் அவரை பாக்கல, என்ன பார்த்தப்ப ஏன் பார்க்க கூடாது? பாத்தியா எப்படி பேசுறா? எல்லாம் அவ மாதிரி. நான் யார் மாதிரி இல்ல. நீங்க சும்மா இருங்க. அவன் உன்கிட்ட எப்படி பழகுறான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஊர் உங்களை ஒன்னாத்தான் சேர்த்து பேசும். பேசுறது என்ன? நானே நேர்ல பார்த்தேனே. அப்பா அவர் கூட பழகுறது எனக்கு தப்பா தெரியல. உனக்கு தெரியாதல்ல? நாங்க சொல்றது தப்பு, இனிமே செய்யாத. அது என்னால முடியாது. நான் அர்ஜுனை பாப்பேன். ஐம் சாரி. நான் யாரும் நடிக்க. நீ எங்களுக்கு வேண்டாம். உன்னை எந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேனோ அங்கே விட்டுரு. என்னாச்சு? அர்ஜுன், இனிமே என்ன பார்க்க வராத. மறந்துரு. நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன். அவ யாரு இல்லைன்னு சொல்லிதானே நம்ம கிட்ட வந்திருக்கா. நம்மளும் அப்படி பேசிட்டா அவ எங்க போவா? உங்களுடைய இதே பிடிவாதத்தாலதான் நம்ம முத பொண்ணு போயிட்டா. 20 வருஷம் ஒரு பொண்ணை பாசத்தோட வளர்க்கிறோம். திடீர்னு ஒரு தொந்தரவுல பங்கு போட்டுக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல. அதனால்தான் என்னால காதலை ஏத்துக்க முடியல. இது ஈகோவா, சுயநலமா, எனக்கே புரியல. ஆனா இது ஒரு பொண்ணு மேல தகப்ப வச்சிருக்கிற பாசம். நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லைங்க. 20 வருஷம் வளர்த்த நம்ம பாசத்தை விட காலம் பூரா வாழ போறவனோட பாசம் தானே பெருசு. அது அவளே தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு? இவளாவது நம்ம கூடவே இருக்கட்டும்ங்க. நான் அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு இனிமே என்ன பார்க்க வராத, நானும் உன்னை பார்க்க மாட்டேன்னு. என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவேன் மட்டும் சொல்லாதீங்கப்பா. எந்த அப்பா அம்மா அப்படி சொல்லுவாங்களப்பா?
அர்ஜுன் அர்ஜுன் நீ வீட்டுக்கு போகல? ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டியே என்ன பார்க்காத பேசாதன்னு. இல்ல அப்பா. உன் அப்பா என்ன அடிக்கட்டும் திட்டட்டும், ஆனா நீ என்ன மறந்துடுன்னு எப்படி சொல்லுவ? எனக்கு யாருமே இல்ல அமராவதி, நீ இல்லாம எனக்கு லைஃபே கிடையாது. மறந்துடு மட்டும் சொல்லாத, அது என்னால முடியாது. இன்னும் நம்ம தேடிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை சார். இமீடியட்டா அதை பண்ணி ஆகணும். கொஞ்ச நாள் பார்ப்போம், கண்டிப்பா கிடைச்சிருவா. நீங்க வக்கீலுங்கிறதால எல்லாத்தையும் உஷாரா இருக்காதீங்க. முன்ஜாமீன் எடுக்கிறதுக்கு தான் அடிதடி கேஸா? நான் நல்லது தானே சொல்றேன். யாருக்கும் தெரியாம நாம அவளை தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப மட்டும் என்ன சும்மாவா இருக்கும்? இனிமே போலீஸ் நியூஸ் பேப்பர்னு போக வேண்டியதுதான். வேண்டாம், அப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். என்ன, அவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. இப்படியே லா பாயிண்ட் பேசுனா ரொம்ப கஷ்டம். இன்னும் 2 நாள் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவ போட்டோவை நானே பேப்பர்ல கொடுத்துருவேன். ஐயா ഞാനില്ല. எங்க நிறுத்திங்க? உன் ரூம்ல இருந்து. யாரு இது? தெரிஞ்சு பொண்ணு. புரியல. சாரி, அதுக்கு நான் என்ன பண்றது? இவளை பார்க்க தான் அன்னைக்கு ராத்திரி போயிருந்தியா? ஆமா. எங்க போன? சொல்லுடா, எங்க போன? ராஸ்கல், லுக், எனக்கு கார்டியனா இருக்க சொல்லி தான் என் அம்மா அப்பா உன்கிட்ட விட்டுருக்காங்க. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு இல்ல. மைண்டட். ஏய், உன்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். என்னது? முதல்ல ஆர்டர் நிறுத்து. நீ சொல்லு. உங்க அம்மா என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்களே. என்ன? நீ இதை நிறுத்து முதல்ல. நான் நிறுத்த மாட்டேன். அர்ஜுனை பத்தி சொன்னாங்களே. என்ன என்ன சொன்னாங்க? அர்ஜுன் அமராவதி கல்யாணத்தை பத்தி. இன்னைக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி முடிவெடுக்க போறாங்க. Charlie here.